சர்வதேச பொது மன்னிப்பு சபையின் அறிக்கைப்படி இந்தியாவில் 2007ஆம் ஆண்டு 100 பேருக்கும் 2006ஆம் ஆண்டு 40 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு 71 பேருக்கும் 2002ஆம் ஆண்டு 23 பேருக்கும் 2001ஆம் ஆண்டு 33 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நாடு முழுவதும் தூக்கை எதிர்நோக்கி இருந்தவர்களின் எண்ணிக்கை 476 எனவும் அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது பிரிவின்படி தூக்கு தண்டனை கைதிகளுக்கு கருணை காட்டும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கும் 161வது பிரிவின்படி ஆளுநருக்கும் உள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் கருணை மனுக்கள் மீது குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ முடிவெடுக்காத பட்சத்தில் அதை காரணம் காட்டி தண்டனை குறைப்பு கேட்டு உச்சநீதிமன்றத்திடம் முறையிடுகின்றனர். கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பின்னர் மரண தண்டனையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தினாலும் தண்டனை குறைப்பு கேட்டு முறையிடப்படுகிறது. வீரப்பன் கூட்டாளிகளுக்கான தூக்கு ஆயுளாக குறைக்கப்பட்டதுதான் இதற்கெல்லாம் முன்னுதாரணமாக விளங்கி வருகிறது. உச்சநீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்ட வீரப்பன் கூட்டாளிகள் சைமன், பிலவேந்திரன், ஞானப்பிரகாஷ், மீசை மாதையன் ஆகியோரின் கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் காலதாமதமாக நிராகரித்ததாக கூறி உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஜனவரி 21ஆம் தேதி அதை விசாரித்த தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் 4 பேரின் தூக்கு தண்டனையையும் ஆயுளாக குறைத்து அதிரடியாக உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் உத்தரவிட்டது. இந்த 3 பேரின் கருணை மனுக்களை பரிசீலிப்பது தொடர்பாக 11 ஆண்டுகள் தாமதமானதாக நீதிமன்றம் காரணம் காட்டியது. அது மட்டுமின்றி மூவரும் 23 ஆண்டுகளாக சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசு தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் கருத்து தெரிவித்தது. 1993ஆம் ஆண்டு டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட காலிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்த தேவேந்திர பால் சிங் புல்லரின் தூக்கையும் சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் நேற்று ஆயுளாக குறைத்துள்ளது. கருணை மனு தாமதமாக நிராகரிக்கப்பட்டதும் புல்லருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதும் இதற்கு காரணமாக காட்டப்பட்டுள்ளது.